श्री आर प्रज्ञानंदा को शतरंज में उनकी उपलब्धियों को मान्यता देते हुए वर्ष 2022 के लिए अर्जुन पुरस्कार से सम्मानित किया जाता है। श्री आर प्रज्ञानंदा। நமஸ்தே, என் பேர் பிரக்ஞானந்தா. நான் சென்னை ஈஸ்ட் ஜோன்ல இருந்து வரேன். இந்த இந்த லெவலுக்கு வந்ததே ஒரு மிராக்கல் தான். அண்ட் 2 நாள் முன்னாடி கூட வீட்டுல யோசிச்சுட்டு இருந்தோம், வரலாமா வர முடியுமா. 2 நாள் முன்னாடி கூட கொஞ்சம் எழுத்து அவ்வளவு சரியா இல்லை. பட் ஆனா கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நானும் அம்மாவும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் நிறைய இந்த தர்ஷன்ஸ் இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு போவாங்க. ஆனா அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே வந்ததே இல்லை. அண்ட் இந்த வாட்டி இந்த ப்ராசஸ்ல ராசாஜி ஒரு வாட்டி சொல்லும் போதும் நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நானும் ஆனந்தா ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நானும் கேட்டுட்டே இருந்தேன். அண்ட் இன்னைக்கு ப்ராசஸ்க்கும் சரி நேற்று ப்ராசஸ்க்கும் சரி அந்த ஸ்டேட் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ஆட்டோமேட்டிக்கா வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு மார்னிங் அந்த ஸ்டேட் டிரான்ஸ்பர்லாம் கூட நான் சிரிச்சுட்டே இருந்தேன். அண்ட் எனக்கெல்லாம் பார்க்க முடியுது, நான் சிரிக்கிறதுனால லைக் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் அது டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தாசாஜி நேற்று வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்போ ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் எடுக்கணும்னு. அப்போ வந்து எனக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடி எல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பயங்கர அது தாசாஜி வந்து லைக் அது வந்து பேர்ன் ஆகணும் அந்த நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பாடி ஃபுல்லா ஒரு மாதிரி ஹீட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கை எல்லாமே ஸ்டிப் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் மூவே பண்ண முடியல, நான் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் லைக் அடுத்த ப்ராசஸ் போகும்போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் காம் ஆச்சு. ஷவாசன் போகும்போது தான் எனக்கு மறுபடியும் அந்த நார்மல் ஃபீலிங் வந்துச்சு. எனக்கு அப்போ வந்து எல்லா சார்ஜஸும் போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நேத்தி வந்து அந்த கோல்டன் ராக்ல வந்து பாதத்தை தலையில வச்சு நடந்தோம். அண்ட் அப்பவும் வந்து அந்த 3 வாட்டி சுத்தும் போதும் அண்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் அதாவது நான் வந்து லைக் நான் நடக்கிறது மட்டும் தான் தெரிஞ்சது. அண்ட் ஜஸ்ட் நடந்துட்டு தான் இருந்தேன், எதுவுமே ஓடல, மைண்ட்ல எதுவுமே தெரியல. அண்ட் அந்த ஃபியூ செகண்ட்ஸே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கொஞ்ச நேரத்துக்கு இருந்தேன். என் கூட வந்தவங்க கூட நான் அப்படியே அமைதியா நடந்து வந்துட்டே இருந்தேன். எனக்கு அது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அண்ட் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி பண்ணது கூட இல்லை இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ அம்மா பகவான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. தேங்க்யூ டாக்டர்.